மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் தொழிலதிபர் கேதன் அகர்வால் கொலை வழக்கில் சதித்திட்டம் தீட்டிய அவரது வருங்கால மனைவி கொலை நடந்த இடத்தில் சம்பவத்தை எப்படி செய்தனர் என்பதை நடித்து காட்டியிருக்கிறார். மாஸ்டர் பிளான் போட்டு மர்டர் செய்த காதலர்களின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் கடந்த 18ஆம் தேதி ஷியா கோயல் என்ற பெண் தனது வருங்கால கணவர் கேத்தன் அகர்வாலை தனது காதலன் துணையோடு மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இக்கொலை தொடர்பாக ஷியா கோயல் மற்றும் அவரது காதலன் சேத்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சற்றேறக்குறைய 10 நாட்களுக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட ஷியா கோயல் மற்றும் சேத்தன் சௌத்ரி இருவரையும் கொலை நடந்த மலை உச்சிக்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு இருவரும் சேர்ந்து தங்களது கொலை திட்டத்தை எப்படி அரங்கேற்றினர் என்பது குறித்து போலீசார் முன்னிலையில் செய்து காட்டினர். நடந்த பாதை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நின்ற இடம் மற்றும் மலை உச்சியில் இருந்து தள்ளிவிட்ட விதம், இது குறித்து இருவரும் நடித்து காட்டினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு இருவரும் தனித்தனியாக அழைத்துச் செல்லப்பட்டனர். கொலைக்கு முன் ஷியா கோயல் கொடுத்ததாக கூறப்படும் சமிக்கை மற்றும் கோட்டையில் சேத்தன் சௌத்ரி தம்பதியினரை எப்படி பின்தொடர்ந்து சென்று தள்ளிவிட்டார் என்பதையும் தனித்தனியாக செய்து காட்டச் சொல்லி போலீசார் பதிவு செய்து கொண்டனர். இந்த செயலுக்காக லோகாகட் கோட்டைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் சேத்தனும் ஷியாவும் கொலைக்கான செயலில் கொலை செய்வதற்கு முன்பே அங்கு சென்று ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். அதோடு இக்கொலை தொடர்பாக பிடிபட்டால் போலீசாரின் கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று இருவரும் ஒத்திகை பார்த்துள்ளனர். அதோடு கொலை செய்வதற்கான வழிகளை கூகுள் மூலம் தேடியிருக்கின்றனர். இருவரும் மாறுவேடம் போட்டு இக்கொலையை செய்யவும் திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் தடயங்களை முற்றிலும் அழிப்பதற்காக தங்களின் தொலைபேசி சாட்டிங் ஹிஸ்டரியை முழுமையாக அழித்திருந்தனர். அவ்வாறு நீக்கப்பட்ட சாட்டிங் பதிவுகளை மீட்டெடுக்க அவர்களின் மொபைல்கள் தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே சுங்கச்சாவடிகளில் தடயங்களை விட்டுச் செல்வதை தவிர்ப்பதற்காக காதலன் சேத்தன் சௌத்ரி காருக்கு பதிலாக ஸ்கூட்டரில் சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் லோகாகட் கோட்டைக்கு சென்றதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கோட்டையை அடைந்த பிறகு சௌத்ரி கூடி அணிந்து சென்றதாகவும் பின்னர் அதை கழற்றிவிட்டு கருப்பு நிற டி-ஷர்ட்டில் இருந்ததாகவும் வெளியேறும் பொழுது மீண்டும் கூடியை அணிந்து கொண்டதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். ஷியாவிடம் நடத்திய விசாரணையில் கேத்தன் அகர்வாலை கொலை செய்துவிட்டு அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து சேத்தன் சௌத்ரியை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேத்தன் அகர்வால் கொலை வழக்கில் அடுத்தடுத்து சதித்திட்டங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதால் இந்த வழக்கு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.